ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தது போல் ஆர்சிசிபியில் வந்து ட்ரிப் ஆகுதுன்ட்டு அதில் வந்து இந்த சொல்யூஷன் தான் கூடுதலாக வந்து நான் கண்டுபிடிச்சதில்லை. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஆர்சிசிபின்ற நியூட்ரல் பார் ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாகவே தண்ணி இறங்கி அவ்வளோ இதாக இருக்குது, கரல் ஏறி போயிட்டுது. அதனால நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு ஆர்சிசிபியையும் அதாவது வந்து ஆர்சிசிபியிலேருந்து நியூட்ரல் பாரில் கொடுத்துருக்க அந்த லைன் ஃபுல்லாகவே நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செக் பண்ணேன். ஏன்னா நான் முன்னாடியே போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் உங்கள் அதில் வந்து நியூட்ரல் லைன் டச் பண்ணத்தான் ஆர்சிசிபி ரிப் ஆகுதுன்னு சொல்லி, அதைத்தான் நான் இப்போ என்னென்னா ஃபுல்லாகவே எங்கெங்கே நியூட்ரல் வந்து இதில் பாரில் கனெக்ட் ஆகுதோ அவ்வளோத்தையும் நான் வந்து ஒவ்வொன்றாவே தனித்தனியாக செக் பண்ண போகிறேன். அந்த செக் பண்ணிக்கிற நீங்களே பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ இதான் சென்சிட்டிவான விஷயமா இருக்குது. என்னென்னு கேட்டால் உடனே கண்டுபிடிக்கலாது. நானுங்களும் சரியான மாதிரி பிரச்சனையில் என்னென்றாக சால்வ் பண்ணுறேன்னு தெரியாமல் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கிறது தான் அது சரியான முறையில் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. எல்லா லோட்டையும் நான் லோட் ஒன் பண்ணி போட்டு திரும்பி முதல்ல இருந்து ஃபுல்லாகவே நியூட்ரல் பாரில் ஒரு நியூட்ரலாக நாங்கள் எடுத்திருப்போம். அந்த ஒரு நியூட்ரலாக அந்தந்த லைனுக்கு இருந்து ஒரு நியூட்ரல் ஃபுல்லாகவே நாங்கள் செக் பண்ணினோம். வெளியே அவுட்டில் அந்த உள்ளுக்குள்ளே ரூமுக்குள்ளே மற்ற வந்து கிச்சன் லைன்லேருந்து வர நியூட்ரல் எல்லா நியூட்ரலையும் செக் பண்ணும்போது அதில் வந்து எனக்கு ஒரு என்ன இதில் தெரிய வந்துச்சுன்ட்டுக்கிட்டா, 2 நியூட்ரல் நாங்கள் வந்து லூப் பண்ணி அப்படியே இந்த நியூட்ரல் பாரில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்போம். அப்படி கொடுக்கல அதில் வந்து நாங்கள் வந்து ஒன்றாச்சு டச் பண்ணும்போது பாருங்கள் எப்படி ரிப் ஆகுன்னு சொல்லி. ஸோ அதைத்தான் நான் பண்ணுறேன். டபுளாக செக் பண்ணிக்கல நியூட்ரல் கொடுக்குறதுனால திருப்பியும் என்ன செஞ்சாங்கன்னா அதை வந்து திருப்பி 2யும் சிங்கிளாக ஆக்கி போட்டு அதில் ஒரு லைனை மட்டும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னு கேட்டால் அது வந்து அவுட் சைட்டுக்கு போகிறது, அதாவது ஹேட்டர் லைட்டுக்கு போகிற நியூட்ரல்னால் அது தண்ணி பட்டனால அந்த பிரச்சனை வந்து இப்போ ஓகே. தேங்க்யூ.